ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவரோட வேலை எப்போவுமே காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி அதை விறகாக்கி விற்பனை பண்ணுறது தான் அவரோட வேலை. அவர் டெய்லியும் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே போவார். மரத்தை எல்லாம் வெட்டி திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுவார். இதே மாதிரி கிராமத்திலிருந்து வீட்டுக்கும் வீட்டிலிருந்து கிராமத்துக்கும் அவரோட பயணம் இருந்துச்சு. இதே மாதிரி அன்னைக்கும் ஒரு நாள் காட்டுக்குள்ள விறகு வெட்ட போனார். அப்போ அவருக்கு மயக்கம் வந்திருக்கு. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம், காலையிலேருந்து ரொம்ப வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு மரத்துக்கு கீழே படுக்க போறாரு. கொஞ்சம் தூங்கிட்டாரு. அவர் அசந்த நேரமா அந்த இடத்துல ஒரு பேய் வந்து நிற்கிது. அது அந்த காட்டுல வாழ்ற ஒரு நல்ல பேய் தான், மனுஷங்களை தொந்தரவு பண்ணாது. ஆனால் அந்த விவசாயியோ அந்த காட்டில் உள்ள மரங்களை வெட்டுறத இதுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. இவர் செய்கிறது தப்பு அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினச்சிருக்கு. அதனால அவரோட பின்னாடியே இதுவும் நடந்து அவர் செல்கிற இடமெல்லாம் போணுச்சு. அவர் அதை கவனிக்கவே இல்லை. என்ன இது, நம்மளை யாரோ பின்தொடர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அந்த உருவத்தை கவனிக்கிறாரு. யார் நீ, ஏன் பின்னாடி எதுக்கு வர அப்படிங்கிற மாதிரி கேட்ட பயத்தோட கேட்குறாரு. நான் உன் பின்னாடி தான் எப்போ வந்துட்டுருக்கேன், உனக்கு தான் தெரியல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீ டெய்லியும் வந்து ஒரு காட்டை அழிச்சிட்டு போறியே, அந்த காட்டில் உள்ள பேய் தான் நான். நீ ஏன் காட்டில் உள்ள மரத்தையெல்லாம் வெட்டுற அப்படின்னு கேட்டிருக்கு. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு விவசாயம், மரம் வெட்டுறத தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. நான் மரத்தை வெட்டி அதை காசாக்கி வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கிறேன். அதுதான் நான் பண்ணுவேன், வேறு எதுவும் அதில் நான் பெரிய வருமானத்தை பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா நீ ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது? ஏன் மரத்தை வெட்டி காட்டை அழிக்கிற? நீ காட்டை அழிச்சின்னா அந்த காட்டில் உள்ள உயிரினங்கள்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. நீ சொல்கிறது சரிதான், ஆனால் என்கிட்ட விவசாயம் பண்ணுற அளவுக்கு போதுமான வருமானமும் இல்லை, சேமிப்பு தொகையும் இல்லை. என்னால் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? நீ சொல்கிறதும் சரிதான், உங்ககிட்ட வருமானமும் இல்லை, சேமிப்பும் இல்லை, அதுதானே உன்னோட பிரச்சனை. அப்படின்னா நான் உனக்கு உதவி பண்ணுறேன். ஆனால் நீ மரத்தை வெட்டக்கூடாது. மரத்தை வெட்டுறதுக்கு பதிலாக மரத்தை நீ பாதுகாக்கணும். நான் உனக்கு தேவையான பணத்தையும் கொஞ்சம் நாணயங்களையும் தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி அந்த விவசாயிக்கு தேவையான பணத்தை அந்த பேய் கொடுத்துச்சு. அதை வச்சு அவரும் விவசாயம் செழிப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த விவசாயத்தில் வர்ற பணத்தில்
நிறைய மரங்களையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட இதை நிறுத்தாமல் அவரோட கிராமத்தில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்குறாரு. இதனால் அந்த கிராமமும் செழிப்பாக